சென்னை 21 வண்ணாரப்பேட்டை குறுக்குப்பேட்டை. கிழக்கிந்திய கம்பெனி நெசவாளர்களிடம் துணியெல்லாம் வாங்கின பிறகு அதை சலவை செய்த இடம். அதனால இந்த இடத்துக்கு வண்ணாரப்பேட்டை அப்படின்னு பெயர் வந்தது. குறுக்கு அப்படின்னாலே வெண்மை. அந்த காலத்துல இந்த இடத்துல நிறைய வெள்ளை மணல் இருந்ததுனால அதையும் இந்த சலவைக்கு உபயோகித்திருக்காங்க. இங்க ஒரு சுண்ணாம்பு கிடங்கு தெரு அப்படின்னு இப்ப கூட இருக்கு. அதுவும் இந்த சலவைக்காகவே உபயோகிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த இடத்துல நிறைய தெலுங்கர்கள் இருந்ததுனால ஜான்ரா பிள்ளையார் கோவில் தெரு, அதே போல பல தெலுங்கர்கள் பேரெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய குடும்பம் பிட்டி தியாகராய செட்டியார் அவர்களுடைய குடும்பம். சென்னை மாநகராட்சிக்கு தலைவராக இருந்த முதல் இந்தியர். அவருடைய பெயர்ல தான் டி நகர் இன்னும் இருக்கிறது. அவர் பெயர்ல இந்த இடத்துல ஒரு காலேஜும் இருக்கு. பல வருடங்களுக்கு இந்த வண்ணாரப்பேட்டை தான் சென்னையோட வடக்கு நகர எல்லையா இருந்ததுனால இப்ப கூட அதை நினைவு கூறுற மாதிரி இந்த இடத்துல எல்லை கற்கள் எல்லாம். சென்னை 22 ராஜ்பவன் 1827 வருடம் அரசாங்கம் 600 ஏக்கர் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஆளுநருக்காக ஒரு விடுமுறை பங்களா கட்டியது. அதிலிருந்து சுதந்திரம் வரையில் விடுமுறை நாட்களில் ஆளுநர் அங்குதான் இருப்பார். 1948 வருடம் அதுவே ஆளுநருடைய நிரந்தர மாளிகையா மாறி இப்ப அதற்கு ராஜ்பவன் அப்படின்னு பெயர். இந்த 600 ஏக்கர்ல இருந்து பிரிக்கப்பட்ட நிலத்துல தான் ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட கேன்சர் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தனி பின்கோடே வந்துவிட்டது. 1958 ஆண்டு இந்த இடத்துல சிறுவர்கள் பூங்கா, சில்ட்ரன்ஸ் பார்க் ஜவஹர்லால் நேரு மூலமாக திறந்து வைக்கப்பட்டது. 1972 இந்த இடத்துல இந்தியாவுடைய முதல் ஸ்னேக் பார்க் வந்தது. இதற்கு அருகே பல தலைவர்களோட நினைவு சின்னமாக இருக்கிற மெமோரியல்ஸ், காந்தி மண்டபம், ராஜாஜி மண்டபம், காமராஜ் மண்டபம் இதெல்லாம். சென்னை 23 அயனாவரம் 12வது நூற்றாண்டிலிருந்து இருக்கிற ஒரு ஆயர்கள் கிராமம். அதனாலதான் அதற்கு அந்த பெயர். பல வருடங்கள் வரையில் இது பெரம்பூருடைய ஒரு பகுதியாகவே இருந்தது. அதனாலதான் பெரம்பூர் ரயில்வே காலனியோடைய பல நிறுவனங்கள், கட்டடங்கள் எல்லாமே அயனாவரம்லயும் இருக்கிறது. இந்த அயனாவரத்துல மையமாக ஒரு காசி விஸ்வநாத சுவாமி கோவில், டாக்கர் சத்திரம். 17வது 18வது நூற்றாண்டுல குஜராத்திகளால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில். இந்த டாக்கர் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த ஒரு பிரபல குஜராத்திகள் குடும்பம். அதே போல 1906 வருடம் அயனாவரத்துல கட்டப்பட்டது பிஞ்சிரா பூல், மலடி மாடுகளுக்கெல்லாம் இருக்கிற ஒரு இடம். அது இப்பவும் பராமரிக்கப்படுகிறது. பால் பண்ணை ஒண்ணு 1927 வருடம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அது இங்கிருந்து வளர்ந்து தமிழகம் பூரா பரவி இப்போ அதற்கு நாம் கொடுக்கிற பெயர் ஆவின். 1981 வருடம் அந்த பெயர் வந்தது. சென்னை 24 கோடம்பாக்கம். இல்லை இல்லை இல்லை, இதுக்கு கோடாபாக் அப்படின்னு பெயரெல்லாம் கிடையாது. இது என்றைக்குமே கோடம்பாக்கம் அப்படிங்கிற பெயர்ல தான் வரலாறுல இருக்கு. ஆனா ஹாலிவுட் அப்படிங்கிற அந்த சினிமா தொழிலுக்கே கொடுத்த பெயர் இந்த கோடம்பாக்கத்துல இருந்து தான் வந்தது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ கோடம்பாக்கம்ல ஒரு ஸ்டுடியோ கிடையாது. ஏன்னா இருந்த ஸ்டுடியோ தான் வடபழனியில இருந்தது. கோடம்பாக்கம்ல ஸ்டுடியோ இருந்ததே கிடையாது. இந்த கோடம்பாக்கத்துக்கு போகணும்னா ஒரு காலத்துல ஒரு லெவல் கிராசிங்க தாண்டி போனோம். அதனால அந்த இடத்துல ஏராளமான டிராபிக் ஜாம் உண்டு. இப்போ அந்த இடத்துல ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கிறது. இந்த சினிமா தொழில பல வங்காளிகள் இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு காலிபாடியும் உண்டு. அதே போல இந்த கோடம்பாக்கம்ல ஜகாரியா காலனி, யுனைடெட் இந்தியா காலனி, ட்ரஸ்ட்புரம் அப்படின்லாம் உண்டு. யுனைடெட் இந்தியா காலனி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கட்டியது. ட்ரஸ்ட்புரம் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் கட்டியது. ஜகாரியா காலனி ஒரு பாதிரியோட பெயர்ல இருக்கிறது. இங்க இருக்கிற ஒரு பிரபலமான காலேஜ் மீனாட்சி காலேஜ். சென்னை 25 அண்ணா பல்கலைக்கழகம். கிண்டி ராஜ்பவன் எஸ்டேட்டில் இருந்து 185 ஏக்கர் பிரிக்கப்பட்டு அது இன்ஜினியரிங் காலேஜுக்காக கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி இந்த பொறியியல் கல்லூரி சேப்பாக் அரண்மனையில் இருந்தது. 1930 வருடம் இந்த கட்டடம், இப்போ இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கட்டடம் கட்டப்பட்டு அந்த கல்லூரி இந்த இடத்துக்கு இடம்பெயர்ந்தது. இதற்கு அருகேயே அடுத்தது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1944 வருடம் கட்டப்பட்டது. இந்த இரண்டும் தான் பார்க்க போனோம்னா சென்னை 25. ஆனா இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு பெரிய கட்டடம் அண்ணா சென்டினரி லைப்ரரி. 2008 வருடம் அடிக்கல் நாட்டப்பட்டு 2010 வருடம் முடிக்கப்பட்டது. இதற்கு பின்புறம் ஃபெரி ரோடு அப்படின்னு ஒரு வழி இருக்கிறது. கோட்டூர்புரம் பாலம் இல்லாத காலத்துல கப்பல் மூலமாக, படகு மூலமாக வர வேண்டியது இருந்ததுனால அந்த ரோடு இப்பவும் அந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு காலனி ஸ்ரீநகர் காலனி. 1960களில் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுடைய தந்தையார் கட்டின அந்த காலனி இப்பொழுதும் அங்குதான் இருக்கிறது.
சென்னை 26 வடபழனி. இந்த இடத்துக்கு புலியூர்னு பேர் இருக்கணும். ஏன்னா அதுதான் சங்ககால பெயர். குறும்பர்கள் காலத்துல இது புலியூர் கோட்டமாக இருந்திருக்கு. அதை நினைவு கூறுற மாதிரி இந்த இடத்துக்கு நடுவுல வெங்கீஸ்வரர் கோவில், சோழர்கள் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு கோவில். இது வெங்கை அப்படின்னாலே புலிதானே. இந்த இடத்துக்கு ஆனா வடபழனின்னு பேர் வந்தது 1920களுக்கு பிறகுதான். அங்க ஒரு சின்ன முருகர் கோவில் நாளடைவில் பெருசாக வளர்ந்து அந்த பகுதிக்கே அந்த பேரை கொடுத்து விட்டது. அதை பிரபலமாக்கியது திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் தான். கிருபானந்த வாரியாரோட சீடர்கள்ல ஒருவர் தான் சரவண பவன் ஆரம்பித்த அண்ணாச்சி அப்படிங்கிறது நம்மளால மறக்கவே முடியாது. ஆனா வடபழனிங்கிறதுனாலே நான் சொன்னாலே நமக்கு முதல்ல என்ன நினைவுக்கு வரும்? ஸ்டுடியோஸ். அதனால அதை நினைவு கூறுற மாதிரி இந்த ஆர்காட் ரோடு, அதுக்கு இப்ப NS கிருஷ்ணன் சாலைன்னு பேரு. 1960களில் 15க்கும் மேலே இங்க ஸ்டுடியோஸ் இருந்தது. ஸ்டுடியோஸ்ல இருந்து வெளியில வந்த பத்திரிகைகளும் உண்டு. உதாரணத்துக்கு அம்புலி மாமா, பேசும் படம், இதெல்லாம். ஆனா இப்போ ஒரு ஸ்டுடியோ கூட இல்லை. சென்னை 27 பார்க்க போனா இது சென்னையிலேயே இல்லை. ஏன்னா இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மீனம்பாக்கத்தோட ஒரு பகுதி. விமான நிலையத்தோட சேவை பண்ற துறைகள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பகுதி. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பழமையான கோவில், அதுதான் திருசூலநாதர் கோவில். முதலாம் குலோத்துங்க சோழனால கட்டப்பட்ட கோவில், நாளடைவில் சோழர்களால விரிவாக்கம் அடைந்த கோவில். இப்போ சமீப காலத்துல மிகவும் பிரபலமாக திரும்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கோவில். இதற்கு பக்கத்திலேயே நீங்க பார்த்தோம்னா கருங்கற்களாக பல குவாரிகள் உண்டு. அந்த குவாரியிலிருந்து கல்லை எடுத்து அது ஒரு பெரிய குழியாக மாறி அந்த இடத்துல மழை தண்ணி எல்லாம் தேங்கி வருடம் சென்னைக்கு தண்ணீர் பஞ்சம் வந்த உடனே அந்த குவாரியிலிருந்து எல்லாம் இப்ப தண்ணியை எடுத்துக்கொண்டு வராங்க. சுற்றுச்சூழல் நமக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கு பாருங்க இந்த இடத்துல. சென்னை 28 ராஜா அண்ணாமலைபுரம். 18வது நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்காக அடையார் நதி ஓரத்துல பெரிய பெரிய பங்களா எல்லாம் கட்டிட்டாங்க. அந்த பகுதி நாளடைவில் இந்தியர்களும் அங்க குடிபுகர ஆரம்பித்தாங்க. அதுல ஒருவர் தான் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். அங்க சோமர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பங்களாவை விலைக்கு வாங்கி அதை தான் அவர் செட்டிநாடு அரண்மனையாக மாற்றினார். அவருடைய பெயரை நினைவு கூறுவதற்காக 1950களில் விரிவாக்கப்பட்ட இந்த பகுதிக்கு ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு பெயர் வந்தது. இங்க இப்ப கூட மிக பாஷான இந்த போட் கிளப் பகுதி, அதுல மெட்ராஸ் கிளப்னு சென்னையோடைய மிக பழமையான ஒரு கிளப், அதற்கு பக்கத்திலேயே போட் கிளப், அதற்கு பக்கத்துல அலுமினை கிளப். அதே போல பிஷப் கார்டன் ஒரு பகுதி, அது ஒரு காலத்துல சினிமா ஸ்டுடியோவாக இருந்து கிருஷ்ணமூர்த்தி பவுண்டேஷனுக்கு இப்ப சொந்தமாக இருக்கிறது. அதே போல சத்யா ஸ்டுடியோஸ் திரு எம்ஜிஆரோட ஒரு சொந்த ஸ்டுடியோவாக இருந்து அது இப்போ ஒரு கல்லூரியாக இருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே ஆந்திர மகிழ சபா. சென்னை 29 அமிஞ்சிக்கரை. 1944வது வருடம் செங்கல்பட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு சென்னையோட சேர்க்கப்பட்ட ஒரு சிறிய கிராமம். ஒரு காலத்துல அமிஞ்சிக்கரையில ஒண்ணுமே கிடையாது. கூவத்தோட நதிக்கரையில இருந்த ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு தான் பேர். இன்னைக்கு அண்ணா நகரையும் நம்மளுடைய மற்ற துங்கபாக்கத்தையும் ஒன்றா சேர்க்கிற ஒரு பெரிய பகுதி. இதுல ஒரு பெரிய ரோடு நெல்சன் மாணிக்கம் ரோடு. அது நெல்சன் மாணிக்க முதலியார் பெயர்ல வந்தது. 1916வது ஆண்டு நெல்சன் கம்பெனி, அதற்கு பிறகு ஸ்வதேசி டைப் ஃபவுண்டரி, அச்சு தயாரிக்கிற கம்பெனியை ஆரம்பித்தவர். அதே போல இங்க ஐயாவு காலனின்னு ஒண்ணு உண்டு. லட்சுமி தியேட்டர்னு ஒரு காலத்துல இருந்த அதோட சொந்தக்காரருடைய பெயர்ல ஆரம்பிக்கப்பட்டது ஐயாவு காலனி. அதற்கு பக்கத்திலேயே மெஹ்தா நகர். அந்த காலத்துல ஒரு பிரபல குஜராத்தி குடும்பத்துல இருந்த ராஜாராம் மேத்தா, அவருடைய பெயர்ல 1960களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பகுதி. இதற்கு நடுவில் சோபன் பாபுக்கு ஒரு சிலை. ஏன்னா நடிகர் சோபன் பாபுக்கு இந்த பகுதியில பல சொத்துக்கள் உண்டு. சென்னை 30 ஷெனாய் நகர். 1944வது 45வது வருடங்கள்ல அமிஞ்சிக்கரை சென்னையுடைய ஒரு பகுதி ஆன உடனே அப்போ சென்னை மாநகராட்சி கமிஷனராக இருந்த JPL ஷெனாய் அவர்கள் அந்த அமிஞ்சிக்கரையோட ஒரு பகுதியை மிக அழகான ஒரு ரெசிடென்சியல் காலனியாக மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால அவர் ஆரம்பிக்கப்பட்டு மீரான் சாஹிப் அப்படிங்கிற கார்பரேஷன் இன்ஜினியர் டிசைன் பண்ணின அந்த காலனி தான் இப்போ ஷெனாயோட பெயர்லயே இருக்கிற ஷெனாய் நகர். இதற்கு நடுவுல புல்லா அவென்யூ. இந்த இது புல்லா ரெட்டி அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறது. JPL ஷெனாய்க்கு முன்னாடி அவர் தான் சென்னை மாநகராட்சியோட கமிஷனராக இருந்தார். இந்த ஷெனாய் நகருக்கு நடுவுல மிக அழகான ஒரு பூங்கா, திருவிக்கா பூங்கா, அதுல ஒரு பகுதியை இப்போ மெட்ரோ ரயில்வே ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டது.
இந்த ஷெனாய் நகருடைய ஒரு கோரத்துல ப்ரூவரி ரோடு அப்படின்னு ஒரு ரோடு. அது என்னது? 1917 வருடம் பியர் தயாரிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரூவரி. அதோடைய பேர்ல ஒரு ப்ரூவரி ரோடு. ஆனா ப்ரூவரி தான் அங்க இல்லை. சென்னை 31 சேட்பெட் 19வது நூற்றாண்டிலேயே சேற்றுப்பேடு அப்படிங்கிற பெயர்ல இருந்த ஒரு கிராமம். ஆனா சமீப காலத்துல என்னவோ 19வது நூற்றாண்டுல இருந்த கான்ட்ராக்டர் தாட்டிக்கொண்ட நம்பெருமாள் செட்டியோட பெயர்ல தான் இந்த இடத்துக்கே பெயர் வந்தது அப்படின்னு ஒரு வதந்தி. இதற்கு அருகேயே சேத்துப்பட்டு ஏரி, அதற்கு அருகே இந்த நம்பெருமாள் செட்டியோட ஏராளமான சொத்துக்கள். அதுல மொத்தம் 31 வீடு இருந்தது. ஒரு வீடுக்கும் ஒரு ஆங்கிலேய கிராமத்துடைய பெயர். ஒரு வீடும் இப்ப ஒரு பெரிய காலனி, ஒரு ஏரியாவோட அளவுக்கு இருந்த வீடுகள். அதுல கொமேட்ரா அப்படிங்கிற வீட்டுல தான் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் இறந்து போனார். நம்பெருமாள் செட்டியோட வீடுகள்ல கிரைனன்ட் இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற பிரபல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா பச்சையப்பாஸ் காலேஜ், அதே போல லேடி ஆண்டாள் ஸ்கூல், அதே போல மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல். சென்னை 32 கிண்டி. இதற்கு எப்படி இந்த மாதிரி பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமான வரலாறும் கிடையாது. பிரிங்கி முனிவரோட கிண்டியிலிருந்து வந்தது அப்படிங்கறதெல்லாம் வெறும் கதை. அதே போல இந்த கத்திப்பாடா பிளைஓவருக்கு அது கத்தி போல இருக்கு அப்படிங்கறதுனால கத்திப்பாடா அப்படிங்கிற பெயரும் வெறும் புருடா. ஏன்னா 17வது நூற்றாண்டிலேயே கத்பாடா அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு பிளைஓவர் வரும்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா கிண்டிங்கிறது ராஜ்பவனுக்கும் அதே போல அதற்கு அருகேயே இருக்கிற அந்த குதிரை பந்தய கிளப், ஏராளமான சென்னையுடைய மக்கள் அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் அங்க போய் தொலைத்து வந்த அந்த குதிரை பந்தய கிளப், ரேஸ் கிளப் அப்படிங்கிறதும், அதே போல கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், தென்னிந்தியாவுடைய மிக பழமையான தொழிற்பேட்டை, அது எல்லாத்துக்கும் ஃபேமஸ் ஆன இந்த இடம் இந்த கிண்டி. இப்போ இந்த கிண்டியில ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஹோட்டல் அந்த ஐடிசி கிராண்ட் சோலா. அது ஒரு காலத்துல ஒரு சினிமா ஸ்டுடியோவாக இருந்தது. சென்னை 33 மேற்கு மாம்பலம். இதற்கு மாம்பலம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வரலாறும் கிடையாது. மகா வில்வவனம் அப்படிங்கிறது தான் மாம்பலம் ஆனது அப்படிங்கறதெல்லாம் சமீப கால பொருடா. ஆங்கிலேயர்கள் காலத்துல மேமலோன் அப்படின்னு நெசவாளர்களுக்காக ஒரு மிக பிரபலமாக இருந்த ஒரு கிராமம் விஜயநகர சாம்ராஜ்யத்து காலத்திலேயே இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதோடைய கிழக்கு பகுதி டி நகர ஆனதுனால எஞ்சிய பகுதி வெஸ்ட் மாம்பலமாக ஆகிவிட்டது. இது இரண்டத்தையும் பிரிக்கிற மாதிரி இதற்கு நடுவுல ஒரு ரயில்வே லைன். அதனால சென்னை மாநகராட்சி மேற்கு புறம் இருந்த அந்த பகுதியை கண்டுண்டா மாதிரியே தெரியல. சிறிய சிறிய சந்துகள், பல வருடங்களுக்கு கொசுக்கு பிரபலமான ஒரு பகுதி. இப்ப சென்னை பூராவுமே கொசுக்கு பிரபலமாக இருக்கிறது. நாளடைவில் இந்த மாம்பலம் பிரபலமாக ஆகி இப்ப பல பேர் அங்க வசிக்க ஆரம்பித்தார்கள். இதை பற்றி மிக அழகாக எழுதியவர் திரு அசோகமித்ரன் அவர்கள். சென்னை 34 நுங்கம்பாக்கம். நிமின்பாக்கா, லூங்கம்பாக், மூங்கம்பாக், நூங்கம்பாக் இப்படின்னு எல்லாம் பேர் ஆங்கிலேயர்களுக்கு இந்த இடத்தோட பேரு நாக்கிலேயே நுழையல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அங்க நிறைய மரம் இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடமாகி இந்த இடத்துல பெரிய பெரிய பங்களா எல்லாம் கட்டி கொண்டாங்க. இதே நுங்கம்பாக்கம் ஒரு கிராமமாகவும் இருந்திருக்கு. அதற்கு சுப்பா தேவநாயக்கா அப்படிங்கிற துபாஷ் அந்த இடத்துல அகஸ்தீஸ்வரருக்கு ஒரு கோவில் கட்டி அதோடைய குளம், அந்த கோவில் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அங்கேந்து வளர்ற பாதை தான் வில்லேஜ் ரோடு அப்படின்னு பெயர். ஒரு காலத்துல ஆந்திரா ஜமீன்தார்களுக்கும் பல செல்வந்தர்களுக்கும் பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இருந்ததுதான் அந்த நுங்கம்பாக்கம். இப்போ அடியோட மாறி போய்விட்டது. அந்த பங்களாக்கள்ல ஒரு பங்களால இருக்கிறது தான் இப்ப இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், ஜிஎஸ்டி ஆபீஸ், அதே போல தாஜ் கொரமேண்டல் எல்லாம். ஒரு பெரிய நுங்கம்பாக்கம் ஏரி இருந்தது. அந்த ஏரி எங்க இருக்குன்னு கூட இப்ப தெரியாது. அது இருந்த இடத்துலதான் இப்போ லயோலா காலேஜ் இருக்கு. சென்னை 35 அது என்னவோ பெரிய ஒரு நந்தவனம் இருந்ததாகவும் அதனாலதான் அந்த இடத்துக்கு நந்தனம்னு ரொம்ப பல நூற்றாண்டாக இருக்கிறதாகவும் அப்படின்லாம் கதை. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 1949-50 சைதாப்பேட்டையோட ஒரு பகுதியை ஒரு புதிய காலனியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த சென்னை மாநகராட்சி அப்போ இருந்த முதலமைச்சர் திரு ராஜாஜியை கேட்ட உடனே அந்த தமிழ் வருடம் நந்தன வருடமாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு அவர் நந்தனம் அப்படின்னு பெயர் வைத்தார். இது ஒரு புதியதாக டெவலப் ஆன காலனி. நந்தனத்துடைய ஒரு பெரிய பகுதி இருக்கிற இடம் அந்த YMCA நந்தனம். சென்னையிலேயே விளையாட்டுக்கு ஒரு பெரிய இடமாக இருக்கிறது அது. அதே போல இதே இடத்துல இருக்கிறது ஆர்ட்ஸ் காலேஜ்.
1901 வருடம் மவுண்ட் ரோட்ல ஆரம்பிக்கப்பட்டு 1948 வருடம் இங்கே வந்தது. அதே போல இன்னொரு பெரிய ஸ்தாபனம் இங்கே இருக்கிறது, தமிழ்நாடு கால்ஃப் கிளப். சென்னை 36 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1950களில் ஜெர்மானிய உதவியோட ஆரம்பிக்கப்பட்ட உலக புகழ் வாய்ந்த கல்லூரி. அந்த காலத்துல பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால மொத்தம் 600 ஏக்கர் 300 ஏக்கர் ராஜ்பவனுடைய தோட்டத்திலிருந்தும் 100 ஏக்கர் ஏரிகள்லேருந்தும் பிற பாக்கி பரப்பு எல்லாம் வந்து தரமணி அப்படிங்கிற கிராமத்திலேருந்து இந்த கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்டது. ஜெர்மானிய உதவியிலேருந்து இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதுனால இப்ப கூட உள்ள நீங்க வந்து பான் அவென்யூ, டெல்லி அவென்யூன்னு 2 வழிகள் 2 பாதைகள் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு ஒப்பந்தம் ஜெர்மானிய நகரம் பான் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடந்தது. அதனால பான் அவென்யூ, டெல்லி அவென்யூ. இது உள்ள ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில். ஆனா ஐஐடி இன்றைக்கு உலகம் பூரா பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கல்லூரியாக இருக்கிறது. இதனுடைய மாணவர்கள் எல்லா இடத்திலையும் இந்தியாவுடைய புகழை வந்து நிலைநாட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னை 37 முகப்பேர். சென்னையுடைய பகுதியாக இதுக்கு டெவலப்மெண்ட் நடந்ததுலாம் 1980களில் தான். ஆனா பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக இது செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு கிராமமாக இருந்தது. இப்போ முகப்பேர் அப்படிங்கிறது மகப்பேறு பெறுவதற்காக அங்க இருக்கிற ஒரு சந்தான ஸ்ரீனிவாச சுவாமி கோவில், அதிலிருந்து வந்த பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னா, அந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் மூர்த்தி பல வருடங்கள் கழித்து பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு கோவிலாக மாற்றப்பட்டது. அந்த மூர்த்தியுடைய முதல் பெயர், அந்த கோவில் அந்த இடத்துல எப்படி இருந்தது, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு ஏரி இருந்தது என்னவோ நிச்சயம்தான். அந்த ஏரி இப்ப எங்க இருந்தது அப்படின்னு கூட தெரியாம அதற்கு மேல ஒரு ஏரி ஸ்கீம் அப்படின்னு ஒரு வீடு கட்டுற ஒரு திட்டம் வந்து அந்த இடத்துல பல வீடுகள் இருக்கின்றன. இந்த முகப்பெயர் வெஸ்ட், முகப்பெயர் ஈஸ்ட் அப்படின்னு 2 பகுதிகள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த முகப்பெயர் கட்டின போது பல பெண்மணிகள் வந்து கொத்தனாராகவும் தச்சனாகவும் இருந்து அதை கட்டி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது. சென்னை 38 இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி 1950களில் ஸ்விஸ் டெக்னாலஜியுடைய ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஃபேக்டரி. இன்டெகிரல் கோச் அப்படின்னா என்ன? ஒரு கோச், அதாவது ரயில்வே கோச்சும் அதுக்கு அடியில இருக்கிற பாகமும் ஒரே சமயத்துல தயாராகிறதுனால அதுக்கு இன்டெகிரல் கோச் அப்படின்னு பெயர். அதுக்காக வந்த ஒரு பெரிய ஒரு தொழிற்பேட்டை அது. அதை சுத்தி இருக்கிற இடம்லாம் அந்த ரயில்வே காலனிக்கு சொந்தமாக மாறிவிட்டது. இந்த இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, இந்த சென்னை 38 பத்தி நம்ம சொல்லணும்னா அந்த ஐசிஎஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம். அங்க இருக்கிற ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டல், ஐசிஎஃப் வாட்டர் டேங்க் எல்லாமே ஐசிஎஃப் தான். ஒரு காலத்துல உலகத்துல மிகப்பெரிய ரயில்வே கோச் ஃபேக்டரிஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆனா நாளடைவில் இப்ப அந்த ஸ்டேட்டஸ் அதுக்கு இல்லாம இருந்தாலும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ரயில்வே கோச் ஃபேக்டரி அப்படின்னு கூறணும். சென்னை 39 வியாசர்பாடி, அதற்கு அருகே அயனாவரம். இந்த வியாசர்பாடிங்கிறது மிக பழமையான கிராமம் அப்படிங்கிறது இதற்கு நடுவில் இரவீஸ்வரர் அப்படிங்கிற சோழர்கள் காலத்து கோவில் இருக்கிறதை வைத்து நமக்கு தெரிய வருகிறது. ஆங்கிலேயர்கள் முதல்ல இங்க வந்த பொழுது வசரவாடி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் எழுதியிருக்காங்க. முதல்ல நவாபா வார்காட் ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்த கிராமங்கள்ல இதுவும் ஒரு கிராமம். இங்க இப்போ அம்பேத்கர் ரோடு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாதை இருக்கிறது. அது அந்த காலத்துல கேன்ஸ் ரோடு அப்படின்னு அதற்கு பெயர் இருந்தது. அங்க ஜான் கேன்ஸ், ஜஸ்டினியன் கேன்ஸ் அப்படின்னு 19வது நூற்றாண்டுல வரைபடம் ஓவியர்கள், அதே போல ஆர்கிடெக்ட்ஸ், இவங்களுடைய நிறுவனம் அங்க இருந்தது. அங்க பயிற்சி பெற்று பிற்காலத்துல பெரிய கான்ட்ராக்டராக வந்தவர் வியாசர்பாடி விநாயக முதலியார். 1971வது ஆண்டு அங்க இருக்கிற வியாசர்பாடி ஏரிக்கு மேல ஒரு கல்லூரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இப்ப அதுதான் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜ். சென்னை 40 அண்ணா நகர். அது ஒரு தனி நகரம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்துல ஏசியால மிகப்பெரிய பிளான்ட் காலனிகள்ல இதுவும் ஒன்றாக இருந்தது. 1950களில் இருந்தே இந்த அம்பத்தூர் பகுதி ஒரு பெரிய தொழிற்பேட்டையாக மாறிவிடவே அதே இடத்துல 1960களில் ஒரு இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் வைக்க வேண்டும் அப்படின்னு அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு 1967 திராவிட கட்சி வந்த உடனே அந்த ஐஐடிஎஃப் நடத்தப்பட்டது. அது நடந்த இடம் முல்லம், நடுவக்கரை அப்படிங்கிற 2 கிராமங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட நிலத்துல நடந்தது. இப்பவும் அதுக்கு சின்னமாக அந்த இடத்துல நீங்க அண்ணா நகர் டவர் பார்க், அண்ணா நகர் ஐஐடிஎஃப் என்ட்ரன்ஸ் ஆர்ச், அதே போல ஒரு பெரிய பூதகணம் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிலை, இதெல்லாம் பார்க்கலாம். அந்த ஐஐடிஎஃப் முடிந்த உடனே இந்த இடம் ஒரு ரெசிடென்சியல் காலனியாக மாற்றப்பட்டது.
அப்போ காலம் சென்ற திரு அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவில் இந்த இடத்துக்கு அண்ணா நகர் அப்படிங்கிற பெயரும் வைக்கப்பட்டது.